ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுய இன்பம் செய்ய போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தனது கைகளை யூஸ் பண்ணி நம்மளது உடல் பார்ட்டுகளை பண்ணுவது ஒரு கலை. அதை தவிர்த்து எக்ஸ்டர்னலாக உள்ள பொருட்களை வைத்து பண்ணுவது சரியா தவறா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூக வலைதளங்களில் ஏறத்தாழ அனைத்து பகுதிகளிலையும் இந்த என்னென்னு கேட்டிங்கன்னா, இது தொடர்பான ஒரு வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணுறது, பலூன்ஸை யூஸ் பண்ணுறது, டாய்ஸை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்கு. அது தொடர்பான ரிலவெண்ட் கதைகள், சரிங்களா? இந்த மாதிரியான இதெல்லாம் நிறைய கொட்டி கிடக்கு. ஆமாம், இது சரியா தவறா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கில் தான் எங்களுக்கு ஒரு டிக் மார்க் மாதிரி, சரிங்களா? எத்தனை பேர் நம்ம நிகழ்ச்சியை விரும்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பதிவு நம்மளுக்கு தெரியும். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி இந்த சுய இன்பத்தில் வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணுறது, டாய்ஸை யூஸ் பண்ணுறது, அதாவது உடல் உறவு ஒரு கலை தான், ஒரு பகுதி பார்ட்டான ஒரு எல்லாருக்கும் எல்லா காலத்துலேயும் எல்லாம் கிடைக்கும்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா மனிதன் ஒரு சமுதாய விலங்கு, சரிங்களா? எல்லாருக்கும் மாதிரி படிப்பு கிடச்சிட முடியாது, எல்லாருக்கும் மாதிரி வாழ்க்கை கிடச்சிட முடியாது, வேலை கிடச்சிட முடியாது, ஃபைனான்சியலாக இது பண்ண முடியாது, சரிங்களா? அது திருமணம் எல்லாருக்கும் மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசில் ஆகாது. சிலவனுக்கு இப்போ 23 25 வயசுலேயே பண்ணி 40 வயசுலேயே எல்லாம் நடந்து முடிஞ்சிடுது. சிலவனுக்கு 45 வயசில் தான் திருமணமே நடக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? சில ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 80 வயசில் கல்யாணம் பண்ணுற ஆளுகள்லாம் இருக்காங்க. அதனால் இண்டிவிஜுவலாக இது வேரி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுனால வயிறு பசி எடுக்காமல் இருக்குமா? இல்லை, உடம்பு சோர்வு தான் ஆகும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம வயசுக்கு வந்தோடனே நம்ம உடம்பு உள்ள எல்லா ஆண் பெண் 2 பேருக்குமே பொதுவானதான், சரிங்களா? 2 பேருக்குமே பொதுவானதான். அந்த ஆண் இதில் வரும்பொழுது அந்த தனது ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வடிகாலாத்தான் இந்த சுய இன்பம் பயன்படுது. அதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, பல வகைகள் இருக்குது. கைகளில் செய்வது ஒன்று, ஆமாம். அதே மாதிரி நம்ம உறுப்புகளை நம்ம டைட்டாக பண்ணி தொடை இடுக்குகளை இது பண்ணும் பொழுது வரக்கூடிய ஒரு இது. பெண்கள்னால் ஃபிங்கரிங் பண்ணுவது, விரல்களை சிறிய பகுதி வரைக்கும் உள்ளே விடுவது, அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்லாம் இருக்குது, சரிங்களா? ஆனால் இன்றைக்கி உள்ள ட்ரெண்டிங்கில் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது காலகாலமாக கடைபிடிச்சிட்டு வர்றது தான். இன்றைக்கி உள்ளது நம்ம இளைஞர்களை குறை சொல்ல முடியாது, அந்த காலத்துலேருந்து நடந்து வர்றது தான். சில வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணுறது, கேரட், கத்தரிக்காய், சரிங்களா? அதே நேரத்தில் முள்ளங்கி, ஆமாம், இந்த மாதிரியான ஒரு பொருட்கள். அது சில நேரம் வெள்ளரிக்காய் போன்ற ஒரு பொருட்கள், பனானா யூஸ் பண்ணக்கூடியது. ஆண்களாக இருந்தார்கள் கேட்டிங்கன்னா, இந்த பூசணி பழத்தில் துளையிட்டு இது பண்ணுறது, ஆமாம், அது மாதிரி தர்பூசணி பழங்கள், அந்த மாதிரியான ஒரு இது. இந்த மாதிரியான சில இதுகள்லாம் இன்னும் என்னென்னமோ இருக்குது. அதே நேரத்தில் இன்றைக்குள்ள மாடர்ன் ட்ரெண்டில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, டாய்ஸ், இதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இது. முதல்ல நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் வெரைட்டிஸை பார்த்தோம். இந்த வெஜிடபிள்ஸ் வெரைட்டி எல்லாமே ஆர்கானிக்காக சுத்தமாக விளைந்தாலும் அதில் அல்கலாய்டு இருக்குது. ஒரு பர்டிகுலர் எல்லா பிளான்ட்டுக்கும் ஒரு அல்கலாய்டு இருக்குது. தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்குது, திராட்சையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்குது, புளிய மரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்குது, பீட்ரூட்டில் எடுத்துகிட்டா, கேரட்டில் எடுத்துகிட்டா, முள்ளங்கியில் எடுத்துகிட்டா, வாழைப்பழம், இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான அல்கலாய்டு சில அதுக்குன்னு உள்ள பொருட்கள் இருக்குது. இவைகள் அனைத்தும் வாய் வழியாக சென்று உணவை ஜீரணித்து இது பண்ணால் தான் நல்லா இது பண்ணி கொடுக்க வைக்கும். மேற்புறமாக படும் பொழுது அதுக்குன்னு சில எஃபெக்டை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். வாழைத்தார் நம்ம மேலே பட்டுச்சுன்னா என்னாகும்? அந்த கரை பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு கலர் சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மாங்காயோடைய பால் பட்டுச்சுன்னா என்னாகும்? வாய் வேக்காடாக மாற ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட ஒரு இதுகள்லாம் சில இதுகள்லாம் இருக்குது. சில காய்களுக்கு முடிவுகள் இருக்குது. இது அல்கலாய்டு மெத்தடு, நம்ம அதில் உள்ள இயற்கையான ஒரு இது. இதுவும் ஹார்ம்ஃபுல் டு அவர் ஜெனிட்டல் ஆர்கன்.
நம்மளுடைய பிறப்பு உறுப்புகளுக்கு இவைகள் தீமையை தான் விளைவிக்கும். அடுத்து வந்து பார்க்கும் பொழுது ரெசிடுவல் பெஸ்டிசைட், இன்செக்டிசைட். இது என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளான்ட்டை விளைய வைக்கும் பொழுது பெஸ்டிசைட் விதைக்கொல்லி வந்து போடுவார்கள். அதே மாதிரி டூப்ளிகேட்டாக ஒரு விதை வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போடுவாங்க. அப்புறம் இன்செக்டிசைட் பூச்சிக்கொல்லி போடுவாங்க. ஆரம்பத்தில் போட்டால் தான் அந்த இதில் வந்து அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி கிடச்சி அது வளர ஆரம்பிக்கும். இது எல்லாமே அதில் போய் ரெசிடுவலாக போய் உட்கார ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு பொட்டன்ஷியலாக வந்து தரையில் வந்து அடிப்பார்கள், உரம் போடுவாங்க, பொட்டாசியம் தான் இருந்தாலும். இந்த ரெசிடுவலாக இருக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, இதுவும் நம்மளுக்கு வந்து தீமையை விளைவிக்கும். கண்டிப்பாக புற்றுநோயை உருவாக்கக்கூடிய இன்செக்டிசைடு உண்டு, பெஸ்டிசைடும் உண்டு. சரிங்களா? புற்றுநோய் மட்டும் கிடையாது, தோல் நிறத்தை மாற்ற வைக்கும், தோல் புற்றுநோயை மாற வைக்கும். ஆமாம், அதே நேரத்தில் வந்து கர்ப்பப்பை மலட்டுத்தன்மை, இந்த மாதிரியான இது ஏகப்பட்டது. ஆண்குறி எடுத்துட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ள உணர்ச்சி நரம்புகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அதில் கெமிக்கல் வந்து, நான் சொல்கிறது இப்போ வந்து ரெசிடுவல் கெமிக்கலை சொல்கிறேன். அடுத்து வந்து ஆக்டிவ் கெமிக்கல்ஸ். அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பறிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக வந்து பூச்சிக்கொல்லி அடிப்பார்கள். ஆமாம், கண்டிப்பாக அடிப்பார்கள். அதே நேரத்தில் வந்து ப்ரிசர்வேட்டிவ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஃபியூமிகேஷனில் அந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து கலப்பார்கள். அப்படி கலக்கும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது வந்து ஆக்டிவாக உள்ளது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளே சாப்பிடும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, கழுவித்தான் அதை சாப்பிடணும். அதுதான் உண்மை. கழுவி கொஞ்சம் நேரத்தில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் அதை எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் சமைச்சு சாப்பிடணும். ஆனால் நம்ம இந்த மாதிரியான இதுகளில் ஒரு அவசரத்தில் காம உணர்ச்சியோட வேகத்தில் நம்ம இது பண்ணும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கெமிக்கல் எல்லாமே இது பண்ணக்கூடிய ஒரு இது உள்ளே போய் நம்மளுக்கு சில தேவையில்லாத சில விளைவுகளையும் நோய்களையும் உண்டு பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால் நம்ம வந்து இதில் கூடுமான வரைக்கும் தவிர்த்து விடுவது நல்லது. சரிங்களா? ஆமாம், ஆசைக்கு நம்ம ஏதோ ஒரு வடிகால் வேணும், அது வந்து மாற்று கருத்துங்கிறது கிடையாது. அதே நேரம் நம்ம கையோ நம்ம ஏதோ ஒன்று நம்ம இது பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ஆணாக இருந்தால் வெந்து வெளியாகணும், பெண்ணாக இருந்தால் அந்த நர்வு ஸ்டிமுலேஷன் ஆகி ஆர்காசம் வந்து அடைய வைக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு போய் எதுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி இது பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருந்தாலும் ப்ராப்பராக அதில் வந்து ஆணுரை வியர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். பட் ஆணுரை வியர் பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிள்ஸில் வச்சு பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது கிளியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவைகள் அனைத்தும் ஆண்குறிக்காகவே தயாரிக்கப்பட்டவை. சரிங்களா? நீங்கள் வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது வெஜிடபிள்ஸ் கேண்டில்ஸு இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது வந்து இன்னும் வந்து தீங்கை வந்து விளைவித்து கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து டாய்ஸுகளில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாலி யூரேத்தேன், பாலி கார்பனேட் அப்படிங்கிற ஒரு சில கெமிக்கலு, அதே நேரத்தில் அதில் உள்ள பெயிண்டிங் வந்து நம்ம உடம்புக்கு வந்து கண்டிப்பாக பாதிப்பு பண்ண கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து அந்த அன்ஹைஜீனிக் மெத்தடில் வந்து அதை நம்ம கழுவாமல் இருக்கிறது, அதில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து வளர ஆரம்பிச்சிடும். டெட்டானஸ் இந்த மாதிரியான இதுகள்லாம் இது இருக்கிறனால வளர்ந்த போது நம்ம உடம்போட உட்பகுதி வரைக்கும் போக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரியான இதுகள்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே இது பண்ணக்கூடியது எல்லாமே தவறு தான். அதை வந்து நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. ஆமாம், தீயவை பயத்தாலால் தீயவை தீயினும் அஞ்சப்படணும் ஒரே வார்த்தையில் வந்து சொல்லிட்டார். ஒரு சின்ன வடிகால், ஒரு 1.5 நிமிஷம் இன்பம், ரொம்ப பெரிய மாஸ்டராக இருந்தாங்கன்னா ஒரு 3 நிமிஷம் கூட, 3 நிமிஷம்லாம் பொய். ஆமாம், 1.5 2 நிமிஷத்துக்குள்ள சுகத்துக்கு நீங்கள் ஏன் உங்கள் உடம்பை ஏன் கெடுத்துக்கிறீங்க? சரீரமாத்தியம் கழு தர்ம சாதனம் சொல்லிட்டாங்க. சரீரம் இருந்தால் தான், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஆமாம், ஆசைகள் இது இன்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு பார்ட்டாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ், டாய்ஸு இந்த மாதிரியான இதுகள்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்டு பண்ணி விடுவது நல்லது. சரிங்களா? நான் இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.